1 மணி நேரத்துக்கு டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்ணுறதுக்கு $40 பே பண்ணுறாங்களா அப்படின்னு ரியலாகவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ $40 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் ருப்பீஸ் படி வந்து $1 வந்து 97 ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா $40 அப்படிங்கிறப்ப அரவுண்ட் 3800 வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு டாலர்ஸில் வந்து பே பண்ணுறனால நல்ல ஏர்னிங் வந்து நீங்கள் கம்மியான நேரத்திலே வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒர்க் ஜாபில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் ரிவ்யூ அண்ட் க்ரியேஷன் தான் மெயின் ஃபோக்கஸாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய வேலை வாய்ப்புகள் பார்ட் டைம் ஃபுல் டைம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் குயிக்காக செக் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது டாக்குமெண்ட் ரிவ்யூ ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் ரோல் வந்து அலக்னர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹார்லி கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வீக்குக்கு மினிமம் நீங்கள் 10 ஹவர்ஸ்லேருந்து 40 ஹவர்ஸ் வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ மினிமமாக நீங்கள் வந்து 10 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து நம்மளுக்கு $40 $120 வரையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அசைன் பண்ணக்கூடிய ஒர்க்கோடைய டிஃபிகல்ட்டி லெவல் அண்ட் நீங்கள் வந்து எந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த சேலரி வந்து டிஃபர் ஆகும். ஸோ மினிமமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $40 தான் நம்ம வந்து ஆவரேஜ் கேல்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து எப்படி இருக்கலாம்னா ஆர்டிக்கலாக இருக்கலாம், ரிப்போர்ட்டாக இருக்கலாம், ஃபார்மாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்து அனோட்டேட் பண்ணணும், கிளாஸிஃபை பண்ணணும். அதாவது எந்த இடத்துல வந்து டேட்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் நேம்ஸ் இருக்குது, எந்த இடத்துலலாம் வந்து ஒரு பர்டிகுலர் என்டிட்டி இன்னொரு என்டிட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்லி டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு அதோட குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இண்டிபெண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஜாப். யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா உங்களால் இங்கிலீஷில் வந்து ரீட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி உங்களால் கேட்டகரைஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியணும் அல்லது வந்து டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். அடுத்த செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோ ஒன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய கான்ட்ராக்ட் ஸ்பெஷலிஸ்ட் ஹையரிங். ஸோ இந்த ரோல் வந்து பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீக்குக்கு 10 ஹவர்ஸ்லேருந்து 40 ஹவர்ஸ் சேம் தான். நீங்கள் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒர்க் பண்ணிக்கலாம். உங்களோட சேல்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் $80 வந்து பே பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $80 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே அரௌண்ட் $7,700 வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் வந்து ரிசர்ச் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்கில் வந்து என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா ரியல் வேர்ல்டோட கமர்ஷியல் அக்ரிமெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி ரிவ்யூ பண்ணி அதை வந்து ஏஐ மாடல்கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதில் அக்ரிமெண்ட் டைப்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட், ஒரு லீஸ்க்கு வந்து எடுக்கிறாங்கன்னா அதோடைய அக்ரிமெண்ட், மார்க்கெட்டிங் அக்ரிமெண்ட், லைசன்சிங் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு இந்த ஸ்பெசிஃபிக்கான வேரியேஷன்ஸில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட் எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு சாம்பிள் அக்ரிமெண்ட் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். அந்த அக்ரிமெண்ட்டை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஏஐ மாடல்கிட்ட கொடுத்து அது கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுறது தான் ஒர்க். ஸோ இந்த இடத்துல இந்த அக்ரிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோ ஹை பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணுறப்ப அது லீகல் ஸ்டாண்டர்டோட க்ரியேட் பண்ணுறீங்களா, பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்களா, அந்த பிஸ்னஸ்க்கு கரெக்டான யூஸ் கேஸ் அண்ட் பர்பஸ் எல்லாம் கரெக்டாக வந்து மென்ஷன் ஆகிருக்கா, கிளியராக ப்ரொஃபஷ்னலாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஜாபில் நீங்கள் நிறைய வந்து ஒர்க் வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும் அண்ட் கம்மி டைமில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல பேமெண்ட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக எஃபர்ட்ஸ் போடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன 2 ஜாபோடைய டீட்டெயில்ஸுமே அவங்களுடைய கெரியர் போர்ட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் போயிட்டு செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அலக்னரில் அப்ளை பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ரெஸ்யூம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. தென் நீங்கள் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மைக்ரோ ஒன்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியோடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்டர் பண்ணிட்டு உங்களுடைய ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஜாபோட டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.